ஒரு காட்டுல ரீட்டா தன்னோட அழகான நாய்க்குட்டிகளோட வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தா. அதுல ஒரு வெள்ளை நாய்க்குட்டி இருந்தது. அவளோட பேரு லக்கி. லக்கிக்கு தூங்குறது மட்டும்தான் வேலை. லக்கி நல்லா சாப்பிடுவா, நல்லா தூங்குவா. இது மட்டும் தான் முழு நேர வேலையா செஞ்சுட்டு வந்தா. லக்கி, எழுந்து போ, அண்ணாங்களோட வெளியில விளையாடு. அம்மா இருமா, இன்னொரு 5 நிமிஷம். 5 நிமிஷம்லாம் கிடையாது, சீக்கிரம் எழுந்துரு. எனக்கு விளையாடலாம் பிடிக்காது, தூங்க தான் பிடிக்கும். அம்மா பசிக்குதுமா, பசிக்குதுமா. அம்மா பசி. ஓகே செல்லங்களா, அம்மா உங்களுக்கு சாக்லேட் பிஸ்கட் எல்லாம் கொண்டு வரேன். ஐயா ஜாலி ஜாலி, நம்ம அம்மா நமக்கு நிறைய சாக்லேட் பிஸ்கெட்லாம் கொண்டு வர போறாங்க. ஜாலி ஜாலி. ஏ லக்கி, வா வந்து இவன் கூட விளையாடு வா. அவ விளையாடலாம் வரமாட்டா, அவ சரியான தூங்க மூஞ்சு. வா லக்கி வா, வந்து இவன் கூட விளையாடு வா. வா வா, வந்து சீக்கிரம் விளையாடு வா. எனக்கு விளையாடலாம் பிடிக்காது, தூங்க தான் பிடிக்கும். நாங்க பத்தியா எவ்வளவு ஜாலியா விளையாடுறோம். ஏய் நான் வரமாட்டேன், போங்கடா, எனக்கு தூக்கமா வருது, தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அந்த தூக்கு மூஞ்சி வரமாட்டா, வாங்க நம்ம விளையாடலாம். ஏய் பசங்களா வாங்க, உங்க எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஐ ஜாலி ஜாலி, அம்மா ஸ்நாக்ஸ் கொண்டு வந்தாங்க, வாங்க சாப்பிடலாம். மா சாக்லேட் சூப்பரா இருக்கு. மா பிஸ்கெட் ரொம்ப நல்லா இருக்கு. மா டெய்லி இதே மாதிரி கொடுங்கம்மா, ரொம்ப சூப்பரா இருக்கு சாக்லேட்டும் பிஸ்கெட்டும். லக்கி சாப்பிடுறதுல முதல் ஆளா இருக்கா, ஆனா சுறுசுறுப்பா விளையாடுறது கிடையாது. டே வாங்கடா போய் விளையாடலாம், அந்த தூங்கு மூஞ்சி லக்கி வரமாட்டா. சாப்பிட்டா தூங்க போயிட்டா, ஒரு நாயா லட்சணமா எங்கன்னா இருக்காளா? இவளை வச்சுட்டு என்ன பண்ண போறோன்னே தெரியல. பசங்களா, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஈவினிங் எல்லாரும் பார்க்குக்கு போலாம், ரெடியா இருங்க. அம்மா நான் பார்க்குக்கு வரலமா. அதெல்லாம் முடியாது, நீ வந்துதான் ஆகணும். லக்கி, அதெல்லாம் முடியாது, எழுந்துரு, பார்க்குக்கு டைம் ஆகுது. அம்மா நீங்க போயிட்டு வாங்கம்மா, நான் வரல. ஒரு வழியா எல்லாரும் லக்கி கூட்டிட்டு பார்க்குக்கு போறாங்க. போற வழியில நிறைய செடி கொடி மரம்னு சொல்லிட்டு இயற்கையை ரசிச்சுட்டே போறாங்க. ஆனா லக்கி மட்டும் தூங்கு மூஞ்சா நடக்கிறா. அவ எப்போ போய் பார்க்ல தூங்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஒரு வழியா எல்லாரும் பார்க்குக்கு வந்துட்டாங்க. பார்க் வெளியில இருக்க கலர்ஃபுல் ஃபிளவர்ஸை பார்த்து எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷம். பசங்களா, பார்க் உள்ள வந்துட்டோம், எல்லாரும் ஜாலியா போய் விளையாடுங்க. ஆனா லக்கி மட்டும் வேண்டாம் இருப்பா, தூங்கு மூச்சாவே போறான். அவ மட்டும் உள்ள போய் உட்காந்துட்டு ஒரு இடத்துல போய் தூங்க ஆரம்பிச்சுட்டா. எல்லா நாய்க்குட்டியும் ஜாலியா சறுக்கு மரம் விளையாடுறாங்க, சீசா விளையாடுறாங்க, ஊஞ்சல் விளையாடுறாங்க. பிளாக்கியோ ப்ரௌனியோ ரொம்ப ஜாலியா விளையாடுறாங்க. பிளாக்கி போய் ப்ரௌனி கிட்ட, ஏ ப்ரௌனி வாடா வாடா, அங்க என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். பிளாக்கியோ ப்ரௌனியோ ஜாலியா சண்டை போட்டு விளையாடுறாங்க. பிளாக்கி ப்ரௌனி சிண்டு நண்டு எல்லாரும் ஜாலியா ஆட்டத்தை சுத்தி விளையாடுறாங்க. ஏய் வாங்கடா, எல்லாம் அங்க ஸ்விம்மிங் பூல் இருக்கு, விளையாடலாம். ஸ்விம்மிங் பூல்ல எல்லாரையும் ஜாலியா தண்ணியில ஒருத்தர் மேல ஒருத்தர் தண்ணியை தெளிச்சு குதிச்சு விளையாடுறாங்க. அதுலயும் முக்கியமா ப்ரௌனி தான் எட்டி பார்த்து. பசங்களா வீட்டுக்கு போலாம், மணி ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்க. ப்ரௌனி பிளாக்கி நண்டு சிண்டுன்னு எல்லாருமே அம்மா நாங்க வந்துட்டோம் அப்படின்னு அம்மா கிட்ட வந்துட்டாங்க. எல்லாரும் வந்துட்டீங்களா? ஆமா, லக்கி எங்க ஆளே காணோம். அவ மரத்தடியில தூங்கிட்டு இருப்பா, நம்ம கூட்டு போலாம் வாங்க. லக்கி மணி ஆயிடுச்சு, சீக்கிரம் வா, வீட்டுக்கு போலாம். சரிம்மா போலாம் வாங்க. லக்கி ப்ரௌனி நண்டு சிண்டுன்னு எல்லாரும் ஜாலியா அம்மா கூட சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. போற வழியை திரும்பவும் ஃபிளவர்ஸ் ட்ரீஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சந்தோஷமும் பார்த்துட்டே வீட்டுக்கு போறாங்க. அவங்க பின்னாடி பட்டர்ஃபிளைஸும் ஜாலியா பறந்து வருது. பசங்களா வீட்டுக்கு வந்துட்டோம், எல்லாரும் போயிட்டு ஃப்ரெஷ்ஷா ஆகுங்க. பசங்களா இன்னைக்கு பார்க் எப்படி இருந்தது? நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணீங்களா? இன்னைக்கு டின்னருக்கு என்னமா ஸ்பெஷல்? பசங்களா இன்னைக்கு சிக்கன் பிரியாணியும் சிக்கன் 65யும் செய்யற அம்மா. ஓ சிக்கன் பிரியாணியா, சூப்பர் சூப்பர். சிக்கன் சொன்னோம்ல எல்லாரும் அவ்வளவு ஹாப்பி. எல்லாரும் போய் டைனிங் டேபிள்ல வெயிட் பண்ணுங்க, சீக்கிரம் எடுத்துட்டு வரேன். ஓகே பசங்களா, சிக்கன் பிரியாணியும் சிக்கன் 65யும் இருக்கு, நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. அம்மாவும் சாப்பிடுறேன். குட் நைட் பசங்களா. சிக்கன் பிரியாணியும் சிக்கன் 65 சாப்பிட்டுட்டு எல்லாரும் சூப்பரா அவங்க பெட்ல படுத்து தூங்கிட்டாங்க. லக்கி நல்லா கொரட்டை விட்டு தூங்குறான். பசங்களா சீக்கிரம் எழுந்துருங்க, டைம் ஆயிடுச்சு. இன்னும் பொழுதே விடல, அதுக்குள்ள ஏமா எழுப்புற? எல்லா நாய்க்குட்டியும் எழுந்துட்டாங்க, ஆனா லக்கி மட்டும் இன்னும் தூங்கிட்டே இருக்கான். லக்கிமா சீக்கிரம் எழுந்துரு. எழுந்து தள்ளப்படாதம்மா. லக்கி சீக்கிரமா எழுந்துரு, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு நாள் விட லீவ் போட்டுக்கணுமா? ஏய் பசங்களா இந்தாங்க, எல்லாரும் போய் பிரஷ் பண்ணிட்டு வாங்க. அம்மா எல்லாருக்கும் பேஸ்ட் பிரஷ் கொடுத்து பிரஷ் பண்ண சொல்றாங்க. எல்லாரும் பிரஷ் பண்றாங்க. எல்லாரும் வாஷ்ரூம்ல போய் பிரஷ் பண்ணுங்க. எல்லாரும் வாஷ்ரூம் போறாங்க. வாஷ்ரூம் போயிட்டு பிரஷ் பண்ணிட்டு அங்க ஷவர்ல அவ்வளோ ஆட்ட போடுறாங்க. ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. ப்ரௌனி தண்ணியில பிளாக்கி மேல ஊத்துறான். பசங்களா எல்லாரும் வாங்க, இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் சட்னியும் செய்து இருக்கிறேன். இட்லி
இட்லியும் சட்னியும் சூப்பர்மா. எல்லாரும் ஜாலியா இட்லியும் சட்னியும் சாப்பிடுறாங்க. அப்ப லக்கி மட்டும் எக்ஸ்ட்ராவா 2 இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுறா. அப்ப அம்மா ஃபீல் பண்றாங்க, ஐயோ இந்த லக்கி மட்டும் சாப்பாட்டுல மட்டும் குறியா இருக்காளே. பசங்களா எல்லாரும் ஹாலுக்கு வாங்க, டைம் ஆயிடுச்சு, ஸ்கூல் கிளம்பலாம். இன்று மாலை பலமான மழை பெய்ய இருப்பதால் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படுகிறது. அப்பாடா, ஒரு வழியில விட்டாங்க. எனக்கு ஜாலியா தூங்கலாம். அதுவும் மழை வரப்போதான். அம்மா ஜாலியா பச்சைலாம் சொல்லி தருவாங்க, ஜாலியா சாப்பிடலாம். லீவோட சந்தோஷத்துல எல்லாரும் ஜாலியா வெளியே விளையாட கிளம்பிட்டாங்க. அப்போ லக்கி மட்டும் விளையாடாம தூங்கிட்டே இருந்தா. லக்கி போய் அண்ணங்களோட விளையாடுமா. இதே மாதிரி தூங்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி சுறுசுறுப்பா இருக்க முடியும்? பசங்களா, அம்மா உங்களுக்கு கலர்ஃபுல்லா பால் எடுத்துட்டு வந்திருக்கேன், விளையாடு. அம்மா ஒரு பேக் ஃபுல்லா நிறைய கலர்ஃபுல்லான பால் எடுத்துட்டு வர்றாங்க. அந்த பாலை வச்சுட்டு நண்டு சிண்டு பிளாக்கி ப்ரௌனின்னு எல்லாரும் அவ்வளோ ஹாப்பியா விளையாடுறாங்க. அந்த பாலை ஒருத்தர் மேல ஒருத்தர் தூக்கி தூக்கி விளையாடுறாங்க. ஆனா லக்கி மட்டும் தூங்கிட்டே இருந்தா. பசங்களா விளையாடிட்டு இருங்க, அம்மா மார்க்கெட் போயிட்டு உங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன். அம்மா அப்படி சொல்லிட்டு மார்க்கெட் போயிட்டாங்க. பசங்க எல்லாரும் அம்மா போனதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கலர்ஃபுல் பால் வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா லக்கி மட்டும் அவ வழக்க போல தூங்க போயிட்டா. அந்த கலர்ஃபுல் பாலை வச்சு பிளாக்கி லண்டு சிண்டு சொல்லிட்டு எல்லாரும் ஜாலியா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ப்ரௌனி தலை மேல ஒரு ஃப்ராக் வந்து உட்கார்ந்துச்சு. அந்த ஃப்ராகை பார்த்துட்டு ப்ரௌனி ஐயோ ஐயோ சொல்லி கத்த ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அந்த ஃப்ராக் மற்ற ஃப்ராக் மாதிரி இல்லாம பிளாக்கி குடிச்சிட்டு ஜாலியா விளையாட ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஃப்ராக் எல்லா தலை மேல ஏறி குடிச்சிட்டு இருந்துச்சு. ஆனா லக்கி இப்ப கூட தூங்கிட்டு தான் இருந்தா. ஆஹா, எவ்வளவு அழகான புசு புசு நாய்க்குட்டிகள். இன்று நம்ம லஞ்ச் சூப்பரா இருக்கும். இவங்க விளையாடிட்டு இருக்கிறத பார்த்து நரி இவங்க வேட்டையாட மெதுவா தோட்டத்துக்குள்ள வந்துச்சு. இந்த நாய்க்குட்டிகளை எப்படியாவது பிடித்து கொண்டு போய்விட வேண்டும். இந்த தோட்டத்திற்குள் நுழைந்து அவற்றை பிடித்து விடலாம். எல்லா நாய்க்குட்டிங்களும் நிறைய பார்த்து பயத்துல ஓடி ஓடிச்சுக்கிட்டாங்க. ஆனா லக்கியால ஓட முடியல, ஏன்னா சாப்பிட்டு குண்டாயிட்டான். நரி கடைக்க வந்த அதே நேரத்துல அம்மாடைய வந்து தன் குட்டியை காப்பாத்திட்டாங்க. அம்மா, நான் ரொம்ப பயந்துட்டேன். அம்மா, என்னால அண்ணா அக்கா கூட சேர்ந்து விளையாட முடியாதுல, சுறுசுறுப்பா ஓட முடியல. இனிமே நானும் அண்ணா அக்கா கூட சேர்ந்து விளையாட போறேன். பயப்படாத லக்கி, அம்மா இருக்கிறேன்ல. அம்மா, நான் ரொம்ப பயந்துட்டேன். அந்த நரிய கிட்ட வரும்போது அது எனக்கு அடிச்சு கொன்றும்னு பயந்துட்டேம்மா. ரொம்ப சாரிம்மா. லக்கி அழாதம்மா, அம்மா இருக்கிறல்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், எல்லாம் சரியாயிடும். அம்மா லக்கி சமாதானப்படுத்திட்டு வீட்டுக்கு கூட்டு போறாங்க. அங்க போயிட்டு லக்கி எல்லாரும் கூடி சந்தோஷமா விளையாடாரு. லக்கி எல்லாரும் கூடயும் ஜாலியா சேர்த்து விளையாடிட்டு இருக்கா. அப்போ வீட்டு கேட்டு திறக்குறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த நரி வந்துச்சு. பசங்களா பயப்படாதீங்க, நரி மாமா என்னுடைய ஃப்ரெண்டு தான். நரி மாமாவும் அம்மாவும் பசங்களோட பேசிக்கிட்டே கார்டன்ல இருக்க சேர்ல உட்கார வராங்க. அங்க மொத்தம் 2 சேர். லக்கி பிளாக்கி ப்ரௌனி நண்டு சிண்டு எல்லாம் நரி கிட்டே அம்மா கிட்டே உட்காடுறாங்க. அம்மா, நரி மாமா ஏன் கடைக்கு வந்தாரு? நானும் நரி மாமாவும் போட்ட பிளான் லக்கி அது. என்ன ரீட்டா, ரொம்ப சோகமா போற, என்ன ஆச்சு? ஏன் ரொம்ப சோகமா இருக்க? அது ஒன்றும் இல்லை அரவிந்தா, என் பொண்ணு மற்றவங்கள மாதிரி எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்க மாட்டேன்றா. அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்குது. எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்காப்பா. இதுக்கு தான் இவ்வளோ கவலையா இருக்கியா? கவலைப்படாத, அதுக்கு நான் ஒரு சூப்பர் ஐடியா வச்சிருக்கேன். நரி மாமா உன்னை பயம்படுத்தி தான் சுறுசுறுப்பா ஆக்குனாரு. சரி சரி வாங்க, சீக்கிரம் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா? நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்டு தூங்க சோம்பேறியே இருக்காதீங்க. ஜாலியா ஓடி ஆடி விளையாடுங்க, ஹெல்த்தியா இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.